கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் யார் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை அடியேன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்றார். ஆனால் நீயோ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்கிறார். ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனம் எப்படி பரிசுத்த ஜனமாய் இருக்க முடியும்? இங்கே தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்பது அவர்களின் கிரியைகளை குறித்து கொடுக்கும் சாட்சி அல்ல. வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். தேவன் அவர்களை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபடியினால் அவர்கள் பரிசுத்த ஜனங்கள். தேவன் அவர்களை பிரித்து எடுத்ததே பரிசுத்தம். நீ பரிசுத்தமான ஜனம் என்றால் அதற்கு அர்த்தம் நீ எனக்கு சொந்தம் என்று அர்த்தம். நீ பரிசுத்தமான ஜனம் என்றால் அதற்கு அர்த்தம் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். உதாரணமாக, உங்கள் மனைவி உங்களுக்கு பரிசுத்தம். காரணம், அவள் உலக அழகி என்பதால் அல்ல, அவளை நீங்கள் உங்களுக்கு என்று உரிமையாக்கி பிரித்தெடுத்து உடைமையாக்கி கொண்டபடியால். ஆம், பரிசுத்தம் என்றால் என்ன? நாம் அவருக்கு, ஆகையால் நாம் பரிசுத்தம். என்றைக்கு நம்மை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ அன்றே நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ள ஜனம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.